இருக்காங்க, நிஜமாவே டூ ஃபேஸ்டாக இருக்காங்க. அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. இவங்க என்ன சைடாக ரூல்ஸாக இருக்காது, அது தப்பு. நான் கூப்பிடுறேன், நீ சொல்லு. சரியான குரூப்பிசம். ஃபர்ஸ்ட் டே வரும்போது அவங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு பிக் பாஸ் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. யார் யாருக்கு பிரச்சனை தெரியுமா? திவாகருக்கும் பிரஜினுக்கும் பிரச்சனை. ஆக்சுவலாக திவாகர் வந்து ஒரு விஷயத்த வியானா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது பிரஜின் பிரச்சனை பண்ணியிருப்பாரு. ஸோ அது என்ன பிரச்சனைன்றதை பற்றி இன்னொன்று வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. ஏறக்குறைய எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா 3 பேர் இங்கே தானே ஸ்டே பண்ணுறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே போய் பேசிக்கலான்னு வெளியே வந்துட்டாங்க. அந்த இடத்துல துஷார் பேசவே மாட்டான் பார்த்தீங்களா? துஷார் அவனே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கான். துஷார் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கான். அதை பற்றி சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏறக்குறைய சுபிக்ஷாவோட மைண்ட்லையும் அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு போல. சுபிக்ஷா, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் இருக்குன்னு சொல்றான். அதாவது திவ்யா வந்து பேசுறது ஒண்ணு, ஆனா செய்யறது ஒண்ணா இருக்குன்ற மாதிரி சொல்றான். என்னன்னா, திவ்யா வந்து எல்லாருமே அமைதியா இருக்கணும், ஒருத்தர் பேசும்போது எல்லாருமே அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. யார் பேசினாலும் குறுக்க போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயத்த அவங்களே அடிக்கடி மீறிட்டு இருக்காங்க. இது எப்படி கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி துஷார் கேட்கிறான். ஆமாண்டா, நீ சொல்றது உண்மை. ஸ்டார்டிங்னாலே நான் அந்த விஷயத்த சொன்னேன். அதாவது ஸ்டார்டிங் அவங்க வந்த முத நாளே இந்த விஷயத்த சொன்னேன், ஆனா அவங்க அதை ஏத்துக்கலன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. அது என்னன்னா, அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு இடத்துல பிரஜினை கூப்பிட்டு இருக்காங்க போல. சுபிக்ஷா, நீங்க அமைதியா இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி மூஞ்ச காட்டுற மாதிரி பேசியிருக்காங்க போல. ஸோ எல்லார்கிட்டையும் சம்மந்தமே இல்லாமல் மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அவ்வளோ கோவப்படணும்? நம்ம கிட்ட கோவப்படுறதுக்கான ஒரு பெரிய இதே இல்லை, அதுக்கு போய் அவ்வளோ எரிஞ்சு விழுறாங்கன்ற மாதிரி துஷார் கம்ப்ளைண்ட்டை வைக்கிறான். அதில் நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, பார்வதி உங்ககிட்ட வம்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்வதி கிட்ட எவ்வளோ நாளும் மூஞ்ச காட்டுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்வதி கிட்ட எவ்வளோ நாளும் நீங்கள் மூஞ்ச காட்டுங்க. திவாகர் கிட்ட மூஞ்ச காட்டுறதே நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா திவாகர் வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவார். பார்வதி அளவுக்கு எடுத்தெறிஞ்சலாம் பேச மாட்டார். ஸோ நீங்கள் மூஞ்ச காட்டணும், கிண்டல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்வதியை எவ்வளோ நாளும் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளை சொல்கிறேனே, வாயை மூடிட்டு உட்காருங்க, அதாவது ஷட் அப் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. அதனால தான் அரோரா ஒரு இடத்துல சொன்னாங்க, நீங்க ஷட் அப்னு சொல்லாதீங்க, அது ஃபோர்ஸா இருக்கு. நீங்க குவைட் ப்ளீஸ்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அதாவது அமைதியா இருங்கன்னு நீங்க சொல்லுங்க, வாயை மூடுன்னு சொல்லாதீங்க, அது நல்லா இல்ல அப்படின்னு. அரோரா, நான் ஒன்ன சொல்ல, பேசுறவங்கள சொல்றேன்ட்டு. அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு டெக்கோரம்னா என்ன, டிக்னிட்டினா என்னன்னு பாடம் எடுக்கிறது தானே வந்தீங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லாரும் இருக்கும்போது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி தான் ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது அமைதியாக உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கும் வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எல்லாருமே ஏறக்குறைய நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க இவங்க பேசுறதுல. என்னடா இவங்க பட்டுன்னு பேசுகிறாங்க, இவங்க அமைதியாரு நம்மளை சொல்லிட்டு இவங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்ட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், பார்வதியெல்லாம் இப்படி டீல் பண்ணாதான் உண்டு. பார்வதி கிட்ட நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பார்வதி உங்ககிட்ட வம்பு பண்ற மாதிரி பேசுறாங்க, நீங்களும் வம்பு பண்றதுக்கு பேசுறீங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அதுவும் இந்த துஷார்லாம் என்ன பண்ணா, அப்ராணி பூச்சிவன், இவங்கிட்டையுமே இவங்க கோவப்பட்டிருக்காங்க போல. அதே மாதிரி நேற்று லைவ்ல நான் ஒன்று பார்த்தேன், விக்ரம லூசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்ரம் வந்து, அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கான்ற மாதிரி கனிக்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. சரி, இதை தாண்டி இவங்க பேசுறதுக்கு வருவோம். ஆக்சுவலாக இந்த துஷார் என்ன சொல்றான்னா, நான் சொல்றேன் இந்த வீட்டில் கண்டிப்பாக குரூப்பிசம் இருக்கு, புதுசாக ஒரு குரூப்பிசம் உருவாயிருச்சுன்ற மாதிரி சொல்றான். யாரை சொல்றான்னா, திவ்யா, கணேஷ், பிரஜின், சாண்ட்ரா இவங்க 3 பேர் குரூப் ஆயிட்டாங்களா, அந்த குரூப்ல சம்மந்தமே இல்லாமல் எஃப்ஜே வேற மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றான். ஆமாண்டா, அதுல ரம்யாவும் இருக்காங்கன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க அந்த புள்ளி கேங், அதாவது புள்ளி கேங் வேணாம், ஒரு கேங் அன்பு கேங்னு ஒன்று பாத்தீங்களா, அத புதுசா வந்தவங்கலாம் அடிச்சு காலி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த கேங்கு கூடயே தாங்க சுத்திட்டு இருக்காங்க. இந்த திவ்யா, கணேஷ் எல்லாருமே வந்து கனியக்கா கூட ஐக்கியமாயிட்டாங்க. கனியக்கா கூடயே இப்ப ஐக்கியமாயிட்டாங்க. முதல்ல எஃப்ஜே கூட பேச ஆரம்பிச்சாங்க, அப்படியே ரம்யா ஜோகிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, இப்ப கனிக்கிட்டையும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அந்த இவங்க இருக்காங்கல்ல, ஃபோர்ஸா நம்ம இருப்போம்னு சொல்லிட்டோம், அந்த ஃபோர்ஸை காட்டணுன்றதுக்காக பிரஜின் கொஞ்சம் காட்டுறாரு. ஓகே, பிரஜின் பண்ற கேம்ல எனக்கு பெருசா மாற்று கருத்து இல்லை. என்ன வாலண்டரியா கொஞ்சம் சண்டை பண்றாரு, சண்டை பண்ணாலும் நல்லதுதான், ஓகே விடுங்க. ஆனால் சாண்ட்ராவோட கேம், அமித்தோட கேம்லாம் டோட்டலாக அமைங்கிருச்சுங்க. திவ்யா, கணேஷ், பிரஜின் தான் இப்போதைக்கு தெரியுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.